ஒரு நடுநிலையான அரசு தான் எப்பவுமே மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். திமுக மாதிரி நடுநிலை இல்லாம ஒரு சாரரா இருக்கிற அரசு எப்பவுமே மக்களுக்கு தீமையை மட்டும்தான் செய்யும். குறிப்பா இந்த கரூர் சம்பவத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னா, கரூர் சம்பவத்தோட வழக்கு இப்ப நீதிமன்றங்கள்ல இருக்கு. அதற்கு தனியா விசாரணை குழு இருக்கு. ஸோ அவங்க விசாரிச்சு யார் மேல தவறு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது இல்லாம மற்றபடி வெளியில நிறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் திமுகவுக்கு ஆதரவா கருத்து சொல்றாங்க, சிலர் தளபதி விஜய்க்கு ஆதரவா கருத்து சொல்றாங்க. ஸோ நடுநிலை பட்சமா இருந்தா என்ன பண்ணணும்? இதை பத்தி கருத்தே சொல்லக்கூடாது. கருத்து சொல்றவங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணணும், அது யாரா இருந்தாலும். ஏன்னா யாருக்கு மேல தப்பு அப்படின்னு இன்னும் டிக்ளேர் ஆகல, விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஒருதலை பட்சமா இருக்கிற இந்த திமுக கொத்தடிமை அரசு என்ன செய்யுது அப்படின்னா, யாராவது தளபதி விஜய்க்கு ஆதரவா பேசினா மட்டும் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, மக்களோட அதாவது இந்த சமூகத்தோட குரல் விலையை நெளிக்கிறதுக்கு சமம். இப்படிப்பட்ட ஒரு தலைபட்சமான ஒரு அரசு இருக்கிற நாட்டில் மக்களுக்கு நீதி நியாயம் இது எல்லாமே ரொம்ப கடினமாக இருக்கும், வாழ்க்கையும் ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ வெகு விரைவில் 2026 இந்த திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது நம்ம கடமை.